டயசிஸ் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கா அவங்க வந்ததுக்கு மச்சான்கள், இப்போ மச்சான் எழுந்து அரக்கோணமில் டீச்சராக இருக்கார். குடும்பத்துக்கு ஃபுல் பேக் பில்லர் இவர் ஆக்சுவலாக. அதற்காக நன்றி. அப்புறம் இன்னொரு மச்சான் எங்கள் அவருக்கான அந்த மச்சான் எப்பவும் எதுக்கும் பின்னாடி தான் இருப்பார். செயல்பாடுகள் பாருங்கள், அங்கே நிற்கிறாரு பாருங்கள். அவருக்காக நன்றி. என்னுடைய மாமியார் இங்கே இருக்காங்க. வாங்கம்மா, முன்னாடி வாங்க, வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. மாமியார் ரொம்ப வாயே திறக்க மாட்டாங்க, முன்னாடி இருப்பாங்க. பட் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நேற்று நைட்டு 10 வரைக்கும் எனக்கு ஷர்ட்டு, அவருடைய சாரீ செலெக்ஷனு எல்லாமே மாமியார் வந்து ரொம்ப டைம் எடுத்து, அவங்களுக்கு சுகர் அதிகம், பிபி அதிகம், லோ சுகர் ஆகி ரொம்ப கஷ்டத்தில். ஆனாலும் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஃபர்ஸ்ட் அவங்க மதர்ஷா அந்த ஏரியாவிலலாம் சுற்றி, என்னம்மா நீங்கள் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க, ஆச்சரியமாக இருக்கும். இல்லைப்பான்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வின்னரசி இருக்காங்க. இவங்க செய்கிற சமையல் எக்ஸ்பர்ட் யாருன்னா ஐடியா கேட்குறேன், உங்கள்கிட்ட கேளுங்க. ரொம்ப சமையலில் ரொம்ப திறமையாக அருமையான சுவைமிக்க மட்டன், வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லணும்னு தோணுது. சரிங்களா? அப்புறம் முக்கியமானது என்னோட தகப்பன் முன்னாடி இருக்காரு. அதை பாருங்க, எப்போ மாஸ்க் போட்டுருப்பாரு. கொரோனா முடிஞ்சாலும் பாருங்க, கொரோனாவே முடிஞ்சிச்சு, ஆனாலும் பாருங்க அவர் எதுக்கு மாஸ்க் போட்டுருக்காரு, அவர் முகத்தை காட்ட. என்னுடைய தாயார் எங்க இருக்காரு? என்னுடைய தாயார் ரொம்ப ஜெபிக்கிறவங்க. என்னுடைய தகப்பனார் வந்து வாப்பா முன்னாடி வைப்பாங்க. ரொம்ப மிலிட்ரி மேன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்களாம் சின்ன வயசுலேருந்து அப்பா இப்படி வர நான் காத்தடி விட்டுன்னு இருப்பேன். இவரை பார்த்தேன்னா காத்தடி அறுத்து விட்டு ஓடிடுவேன். அப்படி படிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக. சின்ன வயசில் வந்து ஏன்னா இவர் மனுஷன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாருன்னு தம்பி, நான், எங்கள் அக்கா இருக்காங்க பாருங்களேன், ரொம்ப வில் ஃபீல் ஆக்சுவலாக. என்னன்னா இவர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, பசங்க ஏரியா பசங்க கூட பேச விட மாட்டார், எல்லா விஷயத்தும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. காசு செலவு பண்ணுறதுல கூட வா நான் 100 ரூபா கேட்டால் 5 ரூபா கொடுப்பார், 10 ரூபா. ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு யோசிப்போம். ஆனால் பின்னாடி தான் இப்போ தான் தெரியுது, இஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலாக. இன்றைக்கி நான், என் தம்பி இருக்கா பாருங்க, தம்பி ஒய்ஃபு, அவங்களுடைய டாட்டரு, அவங்களுடைய சன்னு, ஜோயல், நீ வா, அபி ஜோயல் இங்கே இருக்கான். ஸோ என்னுடைய தாயார் பார்த்தீங்கன்னா he is very lovable character. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா கிட்ட யாரும் பேச மாட்டோம். ஒரு பெட்டிஷன் எதனா நடக்கணும்னா யாராவது she is the பலிக்கடா இவங்க தான். ஆனால் எது நல்லது நடந்தாலும் இவங்க தான் திட்டு வாங்குவாங்க. குடும்பத்தில் எதனா ராங் எதனா போச்சுனாலும் எங்கள் அப்பா கத்துற ஒரே ஆள் இவங்க தான். உன்னால தான் பசங்க கேட்டாங்க, உன்னால தான் அக்கா கேட்டாங்க, தம்பி. ஆனால் she will take the blame. பலிக்கடான்னுவாங்கல்ல, கரெக்டாக அது மாதிரி she is a lovable and she is more prayerful actually. கிராமத்தில் போனீங்கன்னா எல்லாருக்கும் எண்ணெய் பாட்டில் ஜெபிச்சு லைனில் ஒரு க்யூவில் ஜெபிச்சுருப்பாங்க. என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டால் அந்த வீட்டில் ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுவாங்களே, அந்த அம்மா, இவங்க பேர் இருந்து ஜெபம் பண்ணுறாம்மா. அந்த கிராமத்தில், காஞ்சிபுரம் கிராமத்தில் எல்லாருமே வந்து யூஸ் டு கம் அண்ட் ப்ரே. எங்கள் அம்மா கிட்ட ப்ரே பண்ணிப்பாங்க கிராமத்தில். ஆனால் ப்ரே பண்ணி அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவாங்க. டாக்டர் மாதிரி ஒரு சப்பை பண்ணி நல்லா எடுப்போம் அப்படின்னு. அடுத்த வாரம் வந்து பார்த்தா எனக்கு நல்லா ஆண்டவர் சொல்ல அந்த ஒரு நல்ல ஒரு இதாச்சு. இவர் வந்து என்னுடைய தம்பி, காஞ்சிபுரத்தில் டீச்சராக இருக்காரு. அவங்க ஒய்ஃபு டீச்சராக இருக்காங்க ஆண்டர்சன் ஸ்கூலில். அவங்களுடைய டாக்டரு, அவங்களுடைய சன். சரிங்களா? அங்கே உட்காந்துருக்கவங்க லைனாக பார்த்தீங்கன்னா சித்தி, மாமா, சித்தப்பா எல்லாமே இருக்கிறாங்க. சரிங்களா? அதோ ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காருல, இவரும் மாமா. இப்படி இன்னொரு ஒரு ஆளை விடவே முடியாது. நீங்கள் வாங்க, ப்ளீஸ் வாங்க. ஷீ இஸ் அ நர்ஸ் ஆக்சுவலாக. ஜூலிக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் ஒன்று போடணும், டாக்டருடைய அட்வைஸு. தினந்தோறும் 1 o'clock ஷார்ப்பாக வந்து ஷீ யூஸ் டு போட்டு ஆக்சுவலாக. ஊசி போடும்போது எல்லாம் நம்ம வலிக்கும்ல, இவங்க போட்டால் வலிக்காது, ஏன்னா சிகிச்சையே போடுவாங்க. வாங்க. அவ்வளோ ஒய்ஃபுக்கு 10 months இன்ஜெக்ஷன் போடுறாங்க வயிற்றுல.
அவ்வளோ அழகாக அந்த ஊசி வலி தெரியாமல் போடக்கூடிய ஆள். யாருன்னா உங்களுக்கு ஊசி போடணும்னு விருப்பம் வலிக்கவே வலிக்காது ஆக்சுவலி. சரிங்களா? அப்புறம் முக்கியமான ஆள் வந்து சாலமன். வாங்க சாலமன். இவரு பேக் போன் ஆஃப் என்னோட மச்சான் ஒய்ஃபுடைய தம்பி எங்க சாமியல். வாங்க. அவர் எதுலையுமே பின்னாடி ஒளிஞ்சே இருப்பார் ஆக்சுவலா. இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், என்னோட மச்சான்கள். குடும்ப காரியத்தில் எல்லாத்தையும் பாருங்க, பிளானிங் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணுவோம். இது அது மாமா இதை வாங்கணும், மாமா இது பண்ணணும், மாமா நம்ம இந்த ஃபங்க்ஷன் அந்த கிராண்ட் பண்ணலாம். இந்த வாட்டி சொன்னார் இல்லை வேண்டாம், வீட்லேயே பண்ணலாம், டெரஸ்லேயே பண்ணலாம், ஆண்டவருடைய மகிமையோட. சரியா? இன்னொருத்தர் சாம் எங்க இருக்காங்க? சாம் எல்லாருக்கும் தம்பி சாம்னு ஒருத்தர் இருக்காரப்பா. வீடியோ எடுத்துருக்காருல சார். சாம் வந்து என்னுடைய அக்காவுடைய ஹஸ்பண்ட் வச்சு எல்லாரும் வந்திருக்காங்க. சாம் வராப்பா. இந்த தம்பி டாஃபியில் வந்து பண்றாரு. என்னுடைய அக்காவுடைய சின்சியரானவர். எனக்கு நிறைய சொல்லுவார், அண்ணா இப்படி பண்ணுங்கண்ணா, நீங்கள் பந்தல் வேணாண்ணா, நீங்கள் பந்தல் ஆனால் திரும்பி கூப்பிட்டு அண்ணா பந்தல் போடுங்க, நீங்கள் மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. வெஜிடேரியனும் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. இப்போ நான் பாஸ்டர் கிட்ட கொடுத்துட்றேன். உத்தரவிட்டு போடல. காலையில் 5:30 மணிக்கு இங்கே வந்து இந்த திங்ஸ்லாம் நான் வந்து பிளேட்ஸு அரேஞ்ச்மெண்ட்ஸு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு வாரமாக ஹெல்ப் பண்ணுது. நான் வெஜிடேரியனுக்கு, வெஜ்ஜு கேட்ரிங் சர்வீஸ்க்கு மற்றும் இந்த பேனர்ஸ்க்கு இனி கூட வரேன்னாரு. வேண்டாங்க, நீங்கள் வாங்க, நிறைய லோடு எடுத்துட்டீங்க, நீங்கள் வேண்டாம். இந்த இது வந்து ரமேஷ் பிரதர் ஒருத்தருக்கார், அவர் மூலயமா நான் என்ன பண்ணுறேன், பேனர்ஸ்லாம் முடிச்சேன். ஸோ பிரதர் பாஸ்டர் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். சரியா? 2வது பாஸ்டர் டெனிஷிஸ் ஷார்ட் டைம்லேயே போன வாரம் தான் நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவர் உணர்ந்துட்டே இருந்தேன். பாஸ்டர் ஃபோன் பண்ணேன். நான் எப்போதும் ஜாப் பண்ணும்போது திடீர்னு கஷ்டம் என்கிட்ட பேசாத, சில பேர்கிட்ட பேசாதன்னு சொல்லி சில நேரத்தில் வந்து என்கிட்ட பேசுவார். போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், திடீர்னு பாஸ்டர் அவர்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இந்த ப்ரேயர் விட்டு நம்ம இது பண்ணலாமா. ஜஸ்ட் 5 நாள் முன்னாடி தான், 1 வீக் முன்னாடி தான் யோசிச்சோம் இதை பற்றி. அப்போ பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது பாஸ்டர் சொன்னார், ஃப்ரைடே ஈவினிங் இல்லைனா சண்டே ஈவினிங் நான் வரேன்னு சொல்லியிருந்தார். ஸோ உடனே அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஷார்ட் பீரியட். அப்புறம் இந்த வாரம் சண்டே சர்ச்சில் எல்லாரும் கை தட்டலாமா? எல்லாரும் கை தட்டலாம் நல்லா லவுடா. ஏன் சின்ன ஒன்றும் கஷ்டம் கை தட்டலாமா?
CSA House of Faith Church. சீக்கிரம் அன்பின் தகப்பனே, அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரை நீ செய்த நன்மைகள் சொல்ல முடியாத அற்புதங்கள் ஏராளம் அவர்களுக்கும் அவரே மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற தொழிலை உருவாக்கினீங்க. ஏற்ற வேலையிலே அவரை எல்லாரும் ஆச்சரியப்படும் விதமாய் அவருடைய பிள்ளைகள் எங்களுக்கும் குழந்தை கிடைக்காதா என்று அந்த நாளுக்கு ஆண்டவரே கண்ணீருக்கு நீங்கள் பதில் கொடுத்த இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும் விதமாய் இந்த நிகழ்வுகளை தேவன் தாமே உடைய நாமத்தினாலே கரத்தினாலே ஆண்டவருடைய கரத்தின் கிரியை நிமித்தம் நீர் ஆண்டவரே சந்தோஷப்படுகிற தேவனாய் இருக்கிறபடியால் இந்த குடும்பத்தை உடைய கருத்தில் கொடுத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கற்பத்தின் கனி அவரை நீர் கொடுத்தது அவரை ஏற்ற வேலையிலே மகளுக்கு என்று எந்த நாளை அவரை பிரசவிப்பதற்காக நீர் வைத்திருக்கிறோம் அந்த நாள் வரை உங்களுடைய கரம் உடைய பலன் அவரை மகளுக்கு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்திலே அநேக இடங்களிலே பயப்படாதே அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா அவருடைய மகளுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் தேவன் நீங்களாக்குவீராக. இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். நான் பிரசவிக்காமல் போவேனோ என்று வேதம் சொல்லுகிறது. மாலை கொடுமை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு சுக பிரசவத்தோடு கூட ஆண்டவரே பிள்ளைகள் உமக்கு சாட்சியாடி உதவி செய்யுங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே அவருடைய கண்ணீர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் இவர்களுக்கு செய்த நன்மையை போல இவர்கள் இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் தாமே இந்த நாளிலே நிறைவாய் மாற்றி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அப்பா ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோடு கூட இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. அவர்களை வாழ்த்த ஆசீர்வதித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இவன் அவிதமாய் நடத்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால அருமையான குடும்பத்தை மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கரம் தேவனுடைய கரம் சீவனை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவருடைய கரம் துவக்கும் அதில் முடிவதையும் ஏற்படுத்தாய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களையும் கொண்டு வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கடந்துடைய கரபடி நடத்துக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Give thanks. என்னுடைய அக்கா உங்களை நெகேமியா மாதிரி ஆண்டவர் வந்து அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவீங்க. இந்த பீப்புள் who are முடியல கஷ்டத்தில் இருக்காங்க. இன்னைக்கு வந்து லாஸ்ட் 5 years I am doing cancer ministries, helping all cancer, poor cancer patients. Every Sunday I used to go 4 to 6. என் ஒய்ஃப் கேட்பாங்க, வாரம் ஃபுல்லாக சுற்றுற சண்டே ஆனால் 4 to 6 தூங்கலாம்ல இந்த டைம் அப்படின்வா. அப்போ உண்மையெல்லாம் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவள் சொல்லுவா 4லேருந்து 6 நான் போகிறேன்னா கேன்சர் பேஷண்ட் ஒரு 100 பேர் வருவாங்க. நான் பாடலைன்னா அவங்களாம் கஷ்டப்படுவாங்க. நான் பாடுற பாட்டு ஆண்டவருடைய சொல்லி 5 வருஷமாக சண்டே 4 to 6 போவேன். எனக்கே கஷ்டமாக இருக்கும். சண்டே தூங்கலாமா, என்னடா அந்த டைமில் தூக்கம் வரும் 3 மணிக்குன்றது அந்த டைம். ஏன்னா நான் 7 days சுற்றிட்டே இருக்கிற ஆள் மார்க்கெட்டிங்கில். அவள் சொல்லுவாள், பட் ஃபார் காட் ஐ ஷுட் பி அ விட்னஸ்ன்ட்டு அந்த கேன்சர் பேஷண்ட்லாம் போகும்போது ஏன் நான் பாட ஆரம்பித்தோன்னே எல்லாம் தட்டுவாங்க. நான் பாடுறது நல்லா இருக்கும் இல்லையோ, ஆனால் அவங்க கை தட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம். அதே மாதிரி பாஸ்டர் சொன்ன ப்ராஃபட்டிக்கில் ஃபஸ்ட்டு விஷயம் நெகேமியா மாதிரி அநேக ஆண்டவருக்குள்ள சேவ் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 1. 2வது செகண்ட் திங்,
என்னோட ஒய்ஃப் கிட்ட அண்ணால் மாரி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். 2 பேரையும் ஊழிய பாதையில் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க. காட் இஸ் கோயிங் டு அசர்லேட். ஆசிரியர் ஞாபகம் இருக்கா? கோயிங் டு அசர்லேட் இன் யுவர் மினிஸ்ட்ரினா. 3வது விஷயம், வாட் ஆல் யூ லாஸ்ட் லாஸ்ட் இயர் திஸ் இயர் அது துளிர் விட செய்வார் என்று அவர் சொன்னார். 4வது ஒன்று சொன்னார், கடவுள் உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். யூ வில் பி a channel of blessing for many people. உன்னுடைய கொடையை கீழே நிறைய பேர் வருவாங்க. நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆனேன். இவங்க சொன்னதை வச்சு டெய்லியும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லியும் ஒய்ஃப் கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒருவேளை அவன் மறந்துட்டானா அந்த ப்ரேயர் பாயிண்ட்டை டைரியில் எழுதுவோம். ஆனால் அதோட டைரியில் பார்க்கல. வாட் ஆல் he told during the prayer prophetically everything is happening in my life. Can we கைத்தட்டலாம் ஆண்டவருக்கு? ஸோ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இந்த வருஷம் ஆஃப்டர் தட் ப்ரேயர் மீட்டிங் ப்ராஃபட்டிக்கல் வேர்ட் சொல்லிட்டு அப்புறம் டாக்டர் எங்களை பார்த்த டாக்டர் என்சிவே ஆக மாட்டேங்குன்னு சொன்னாங்க. எங்களை பார்த்த டாக்டர் 5 years அவங்ககிட்ட தான் போகிறோம். அந்த டாக்டர் நாங்கள் மாற்றல. என் ஒய்ஃப் என்ன சொன்னால், டாக்டர் எது இருந்தாலும் ஏன்னா அவங்க ப்ரேயர் பண்ணக்கூடிய டாக்டர், டோன்ட் சேஞ்ச் த டாக்டர். நிறைய பேர் சொன்னாங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, அவங்ககிட்ட போங்க, இவங்க கிட்ட போங்க, அவங்ககிட்ட. பல பேர் பல சஜஷன் சொன்னாங்க. குறைஞ்சது ஒரு 20-30 பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த டாக்டர்கிட்ட போங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போங்க அப்படின்னாங்க. பட் மை ஒய்ஃப் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். எது இருந்தாலும் ஓகே. ஏன்னா அவங்கள மல்லிகா சாமியல் டாக்டரும் நல்லா ப்ரேயர் பண்ணக்கூடியவங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சிச்சுவேஷனில் அது மாதிரி வரும்பொழுது ஆனால் அவங்க கண்டுபிடிச்சாங்க ரூட் காஸ், இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது இப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஆனால் லாஸ்ட் இயர் 2 ப்ரெக்னென்சி எதிர்பார்க்கல. ஸோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இட்ஸ் ஆல் glory belongs to the God. இப்போ நான் பாஸ்டர் கிட்ட word of God ஷேர் பண்ணி is going to bless all the things now. So I want to hand over I don't want to waste the time. Thank you. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எல்லா கண்களும் let's close our eyes. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். We know that you are in our midst. எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர். இந்த குடும்பத்திற்கும் எங்களுக்கும் தேவையான வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். எந்த இடத்தில் எங்களுக்கு எது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர். எங்களோடு கூட இன்றைக்கு ராத்திரி கொஞ்ச நேரம் பேசுங்க. இந்த நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனம். Deuteronomy chapter 20 and verse 10. கர்த்தர் பிதாக்களின் மேல் சந்தோஷமாய் இருப்பது உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. உன் பிதாக்களின் மீது ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நான் சந்தோஷமா இருக்க போறேன். ஏன் சந்தோஷமா இருக்க போறீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்கு நல்லது நடக்க போதும், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். சிம்பிள். அப்ப இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், கெட்டதையே பார்த்து பார்த்து, சோர்வுகளையே பார்த்து பார்த்து, ஏமாற்றங்களையே பார்த்து பார்த்து, எல்லாமே இந்த வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு நல்லது நடக்க போறதுனால கடவுள் சந்தோஷமா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் இப்படி நினைக்கிறோம், நமக்கு நல்லது நடந்தா நமக்கு சந்தோஷம். இட்ஸ் ரைட், அது நல்லதுதான். ஆனா இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது கடவுளுக்கே சந்தோஷமா. அப்படின்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஆண்டவர் இங்க வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாம் நல்லதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இவங்க ரொம்ப வருஷமா காத்திருந்தார்கள். கர்த்தர் அவங்களுடைய ஜெபம், அவருடைய கண்ணீர், அவருடைய காத்திருப்புக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, அவங்களுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுக்கணும். இப்போ இவங்க இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு காரணம் ஒண்ணு,
டு தேங்க் காட், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அடுத்தது உங்களை எல்லாம் கூப்பிட்டதற்கு ஒரு காரணம் இருக்கு. எங்க கூட நீங்களும் நன்றி சொல்லுங்க. எங்களுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்க போகுது. அதனால இங்க இருக்கிற யாராகிலும் குழந்தை இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன், உங்க கையிலே கர்த்தர் குழந்தைகளை தருவார். ஆமென். என்னுடைய பேர் வந்து டெரிஷீஸ். என் பேரை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா என் பேர் என்ன தவிர உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது. என்னுடைய பேர் எனக்கு மட்டும்தான் இருக்கும். எங்க அப்பா அம்மாவுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்ப 2வது வருஷத்துல வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஒருத்தவங்க வந்து ஒரு குழந்தை அடிக்கிறாங்க. அடிக்கும் போது நீ ஏமா இப்படி அடிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்களாம், குழந்தையே பெத்துக்காத உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே பயங்கர மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ ஒரு ஓலை கொட்டா ஒரு சர்ச், அப்போ அந்த சர்ச்சுக்குள்ள போய் உருண்டு பிறண்டு அழுகுறாங்க. நான் இந்த பேரோட இந்த உலகத்துல வாழணுமா அப்படின்னு கேட்டப்போ அப்பதான் ஆண்டவர் இறங்கி எங்க அம்மாவோடு கூட பேசினார். மகளே, நான் உனக்கு பிள்ளை அல்ல, நான் உனக்கு பிள்ளைகளை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்துக்கோ, நான் சொல்ற பேரெல்லாம் எழுது சொன்னார். அப்பதான் முதல் பேர் கடவுளே சொன்ன பெயர் டெரிஷீஸ் என்ஸ் அப்படின்னா திருத்துவ தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்பர் 2 டென்னி ஜினன்ஸ், நம்பர் 3 டெஜி ஃப்ரிஜன்ஸ், நம்பர் 4 டெஷி ஃப்ரிஷன்ஸ், நம்பர் 5 டெஃபி ஃப்ரிஃபன்சி அப்படின்னு எல்லா பேரையும் அர்த்தத்தோட கொடுத்தார். இப்ப நான் சொன்ன இந்த 5 பேரை நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 5000 ரூபாய் தராங்க உங்களுக்கு. ஃபுல்லா சொல்லணும். சரி, ஓகே. அப்போ வந்து 5 பேரை கொடுத்துட்டாரு. பேர் கிடைச்சிச்சு, ஆனா குழந்தை கிடைக்கல. 5 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை. 6, 7, 8, 9, 10, 11 வருஷம் குழந்தையே கிடையாது. 11வது வருஷத்துல எங்க அம்மாவுடைய வயிறு கொஞ்சம் குண்டாயிடுச்சு. இந்த சொந்தக்காரங்க எல்லாம் சொன்னாங்கன்னா இது வந்து குழந்தையா இருக்காது, இது கட்டியா இருக்கும் அப்படின்னு. அப்ப எங்க அம்மா விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. அந்த கட்டி வளர்ந்து அந்த கட்டி தான் உங்க முன்னாடி இப்ப குட்டியா நிக்குது. கடவுள் உன்னை சொன்னால் அதை செய்வார். சில பேர் கை தட்டணும்னு வந்துச்சு, இப்படி வந்து நிறுத்திட்டீங்க, தட்டிடுங்க பரவாயில்ல. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் சொன்ன மாதிரி அடுத்த ஒரு பிள்ளையை கொடுத்தார். அப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, எத்தனை ஆண் பிள்ளை பிறந்தாலும் ஒரு பெண் பிள்ளையை தருவேன். ஆண்டவர் சொன்ன மாதிரியே 4 ஆண் பிள்ளைகள், 5வது ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். நாங்களாம் சென்ட் ஜான் ஸ்கூல்ல படிச்சோம். என் தங்கச்சி ரோசரியில படிச்சா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு நல்லது நடந்தால் அது ஆண்டவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்படின்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உங்கள் நிமித்தமாக உங்களால் ஆண்டவர் சந்தோஷப்பட போகிறார். பக்கத்துல ஒரு ஆள் கை பிடிக்கிறீங்களா? சும்மா கை பிடிங்க பாப்போம். கொரோனா வந்துருமோ? இல்ல கை பிடிங்க, சும்மா கை பிடிங்க. பக்கத்துல கை பிடிங்களா? சும்மா ஷேக் ஹேண்ட் கொடுப்பீங்களா? அது மாதிரி பிடிங்க. பிடிச்சிட்டு சொல்றேன், கடவுள் உங்கள் நிமித்தம் சந்தோஷமா இருக்க போறாரு. ஏன் அப்படின்னு கேளுங்க. ஏன்னு கேளுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. வசனம் சொல்லுது, உங்களுக்கு நன்மை நடக்க போகிறது. அதனால் ஆண்டவர் சந்தோஷப்பட போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாம சிம்பிள் தான். பாருங்களேன், எனக்கு நல்லது நடந்தா ஆண்டவருக்கு சந்தோஷமா, நான் சிரிச்சா அவருக்கு சந்தோஷமா, எனக்கு சில நல்ல காரியங்கள் கையில கிடைத்தால் ஆண்டவருக்கு சந்தோஷமா. அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்ய போகிறார். இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்க யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், நான் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், உங்க பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், நீங்க என்ன பிரச்சனையோடு இங்க வந்திருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்முடைய பெயர் வரைக்கும் தெரியும். ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உனக்கு ஒரு நல்லது நடக்க போது, அதனால் நன்மை உண்டாக போகுது. பைபிள்ல ஆண்டவர் செய்த நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஆனா ஒரு 2 நன்மை நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். நீங்க நல்லா கவனிங்க. 2 நன்மைகளை நான் சொல்லி உங்களுக்கு நான் முடிக்க போறேன். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஏன் ஆண்டவரை நன்மை செஞ்சீங்க? ஏன் எங்களுக்கு நல்லது செய்யணும்? ஒரே ஒரு ஆன்சர் தான், உனக்கு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம். அப்ப இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. 3 விதமான குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். 3 விதமான மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். அந்த 3 விதமான மரித்தவர்களை கொஞ்சம் கம்பேர் பண்ணி நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாமே நல்லா கவனிங்க. வரவங்க வரட்டும், போறவங்க போட்டோம், என்ன கவனிக்கிறவங்க நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கவனிங்க. 3 விதமான செத்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார். இது சரித்திரம். 1,
ஒரு 12 வயசு பொண்ணை உயிரோடு எழுப்பினார். 2 ஒரு வாலிப பையனை உயிரோடு கூட எழுப்பினார். 3 லாசரு என்கிறவனை உயிரோடு கூட எழுப்பினார். இந்த 3 அற்புதத்தையும் அப்படியே நம்ம கம்பேர் பண்ணிட்டு ஜெபம் பண்ணலாம். நல்லா கவனிங்க. முதல் அற்புதம், யவீருன்னு ஒருத்தர் இருக்கான். அவனுடைய குழந்தை 12 வயசு, மரண வியாதியோடு கூட இருக்கிறான். இயேசு கிட்ட வரான். அப்பா, மரண வியாதியோடு என் பொண்ணு இருக்கிறான்னு ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது there was an interference. அங்க ஒரு தடுங்கல் வருகிறது. என்னன்னா, ஒரு அம்மா வராங்க, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, சுகமாகறாங்க, போயிடுறாங்க. இப்போ இயேசு வீட்டுக்கு போலான்னு கிளம்பும் போது ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கேட்டா அவன் சொல்றான், உங்க பொண்ணு செத்து போச்சு, இனிமே அவர் வந்தாலும் யூஸ் கிடையாது, அதனால அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. அப்படின்னா அர்த்தம், இனி ஜெபம் பண்ணாதீங்க, இனி நீ வேண்டாத, இனி நீ வேண்டாலும் வயசு கடந்து போச்சு, இனி உனக்கு அற்புதம் நடக்காது, இனி உனக்கு குழந்தை கிடைக்க வாய்ப்பு இல்லை, இனி அந்த பிசினஸ் நடக்காது, இனி ஏன் ஜெபம் பண்ற? உன் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது. ஏன்னா அற்புதம் நடக்க வேண்டிய டைம் முடிஞ்சு போச்சு, அதனால ஜெபிக்காத. நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க பாருங்க, சிலதெல்லாம் ஒரு டைம்ல ரொம்ப தீவிரமா வேண்டிங்க. நீங்க இயேசு கிட்ட வேண்டி இருக்கலாம், இல்ல வேற கடவுள்கிட்ட வேண்டி இருக்கலாம், பட் ஒரு வேண்டுதல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா இப்போ சில பேர் வேண்டுதலை கூட விட்டுட்டீங்க. இனி எனக்கு எப்படி இது நடக்கும், இனி எப்படி குழந்தை பிறக்கும், இனி எனக்கு இனிமேலுமா எப்படி நடக்கும்? இதே மாதிரி தான் இந்த ஆள் ஓடி வந்து சொல்றான், உன் குழந்தை செத்து போச்சு, இனி இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாத, கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாத. உடனே இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? அவனை பார்த்து பயப்படாத, விசுவாசமா இரு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, என் கிட்ட வரும்போது நீ எப்படி வந்த? நான் உன் வீட்டுக்கு வந்தா வியாதி சுகமாகும் தானே வந்த. அந்த நம்பிக்கையோடையே இரு. அந்த குழந்தை அங்க செத்து போனாலும் பரவாயில்ல, நான் உன் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் நீ நினைச்சியோ அது மறுபடியும் நடக்கும். அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தீங்களோ அந்த நம்பிக்கையோட இப்ப இருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க நம்பிக்கைக்கு ஏத்த பலனை கடவுள் உங்க கையில கொடுப்பார், கண்டிப்பா செய்வார். உங்க பிசினஸ் மறுபடியும் துளிர்க்கும், உங்க அற்புதம் மறுபடியும் நடக்கும். எந்த ஃபைலை எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை மறுபடியும் ஆண்டவர் தட்டி தூக்குவார். மறுபடியும் அது திறக்கப்படும். மறுபடியும் நீங்க அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண போறீங்க. எந்த வீடு கட்டவே முடியாது நீங்க நினைச்சீங்களோ அந்த வீடை நீங்க கட்ட போறீங்க. எந்த லேண்ட பார்த்துட்டு இதை சொல்லும் போது வின்சென்ட் ஒரு பேர் ஆண்டவனுக்கு காண்பிக்கிறார். கூட்டத்து முடிவில் நான் ஜெபம் பண்றேன். சில பேரை கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அற்புதத்திற்குள்ளே நடத்த போகிறார். ஹalleluya. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஹalleluya. ஆமென். அதற்கு தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சிலதை திருப்பி விட போகிறார். ஆமென். ஹalleluya. ஓகே, இப்போ ஜெபம் பண்ணாத. அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபமே பண்ண வேணாம்னு மனசுல படுது வச்சுக்கோங்களேன். ஜெபமே பண்ணாதன்னு மனசுல படுதுன்னா நீங்க ஒன்னு முடிவு பண்ணிக்கணும், உங்க அற்புதம் கிட்ட இருக்குது. சில நேரம் வேண்டாத விட்டு, உனக்கு நடக்காது. உடனே நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? ஆமால வேண்டி என்ன நன்றது போது. 8 வருஷமா எங்க அம்மா 11 வருஷமா குழந்தை கிடைக்காதது இப்ப கிடைச்சிட போதான்னு விட்டு இருந்தாங்கன்னா நான் பிறந்திருக்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி இப்படி சொல்லியிருக்கவே முடியாது. 11 வருஷம் இல்ல 20 வருஷம் ஆனாலும் எங்க அப்பா அம்மா காத்திருப்பாங்க. ஏன்னா எங்க அப்பா அம்மாக்கு தெரியும், கர்த்தர் ஒன்றை சொன்னால் அதை செய்வாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் உங்களை பார்த்து சொல்றேன், எது உங்களுக்கு தடையா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் உடைக்க போறார். இனி முடியாது, இனி நடக்காது நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அது நடக்கும்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்ய போகிறார். பக்கத்துல ஒரு ஆள் கையை பிடிச்சு சொல்ல, உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா உங்க மேல பயங்கர கடுப்புல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆமா, நான் சொன்னது அல்லேலியா சொல்லல, ஆமேன்னு சொல்ல உங்களுக்கு என்ன சொன்னேன்? பக்கத்துல பார்த்து நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னேன். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லது நடக்க போகுது. இப்படி சொல்லுங்க, ரொம்ப நாள் வாட போறீங்க. சில பேர் அதை சொல்லவே மாட்டீங்க. சொல்லுங்க, அப்ப நீங்க சீக்கிரம் செத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க போல. பக்கத்துல சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப நாள் வாட போற. ஆமென். ஓகே, இப்ப இயேசு பாருங்க அந்த வீட்டுக்குள்ள போறாரு. எந்த வீட்டுக்குள்ள போறாரு? 12 வயசு அந்த பொண்ணு செத்து போன வீட்டுக்குள்ள இப்ப இயேசு போறாரு. இப்ப இயேசு உள்ள போன உடனே எல்லாரையும் வெளியில அனுப்புறாரு. இப்ப பிரதர் இருக்காரு வச்சுக்கோங்க, அவர் வீட்டுக்கு இப்ப நான் ஜெபிக்க போறேன்னு வச்சுப்போம். உள்ள போன உடனே அவர் வீட்டுல அலெக்ஸ் பிரதர் இருக்காரு.
அவர் வீட்டுல ராஜா பிரதர் எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேர் அங்க இருக்காங்க. அவருக்கு பயங்கர க்ளோஸ். அவங்க மாமா மச்சான் மாதிரி பழகுறாங்க வச்சுக்கோங்க. நான் இப்ப உள்ள போனோன்னு எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொன்னா, ராஜா பிரதரும் அலெக்ஸ் பிரதரும் இவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம ஆளுன்னு சொல்லுங்க, உங்க மச்சான்னு சொல்லுங்க. இவர் என்ன வெளில போக சொல்றாரு சொல்லுவாங்களா? இங்க இயேசு பாருங்களேன், இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் வராரு வீட்டுக்குள்ள. வந்த உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் வெளியில போக சொல்றாரு. அங்க இருக்கிற மாமா மச்சான் என்ன சொல்லி இருக்கணும்? எவீரு உன் மாமான்னு சொல்லியா இயேசு கிட்ட? எவீரு உன் மச்சான்னு சொல்லியா இயேசு கிட்ட? யாரும் சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, அவர் கால் வச்சுட்டாருன்னா அந்த வீட்டுக்கு அவர் தான் தலைவர். ஆமென். No one can interfere. அப்படின்னா இன்னைக்கு உங்க பிரச்சனைக்குள்ள அவர் வர போறாரு. உங்க மாமா வந்தாங்க, சில டாக்டர்ஸ் வந்தாங்க, சில மருந்தெல்லாம் யாருக்கும் தெரியாம எடுத்தீங்க. பட் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிரச்சனைக்குள்ள கடவுள் வர போறாரு. அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் வெளியில போய் ஆகணும். ஆமென். அழுதவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க, எல்லாம் வெளியில போக இப்ப இயேசு உள்ள நிக்கிறார். எத்தனை பேர் நிக்கிறாங்க தெரியுமா? இயேசுவோடு கூட ஒரு 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு. அடுத்தது அப்பா அம்மா 5. அடுத்தது அந்த பாப்பா 6. அதுக்கப்புறம் அவ்வளவுதானா? அப்பா அம்மா, அப்புறம் பேதுரு, யோவான், யாக்கோபு, அப்புறம் குழந்தை கூட இயேசு 7வது நபர். 7 பூரணமான உடனே இப்ப ஆண்டவர் கையை பிடிச்சாரு. சிறு பெண்ணே எழுந்துரு. இந்த பொண்ணு செத்து போய் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் ஆயிருக்கலாம்? ஒரு 1 hour 2 hours மேக்ஸிமம். யோசிச்சு பார்த்தா இயேசு நடந்து வர்றதுக்கு சேர்த்து ஒரு 6 மணி நேரம் வச்சுப்போம், ஒரு 6 hours வச்சுப்போம். அடுத்த அற்புதம், ஒரு பையன் செத்து போயிட்டான். அவனை பாடையில தூக்கிட்டு வராங்க. பாடையை தூக்குறவங்களுக்கு தான் தெரியும் பணத்தோட வெயிட். அந்த தூக்குறவனுக்கு மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? டேய் எங்கடா இருக்கு கல்லறை, இறக்கி வைக்கணும்டா, தோல் வலிக்குதுடா அப்படின்னு இருக்கும். இவங்க 4 பேர் தூக்கிட்ட போற. அப்படின்னா இந்த 4 பேருடைய மைண்ட் என்னன்னா, எப்படியாச்சும் we should drop him into the cemetery. கல்லறைக்குள்ள போய் அவனை விட்டுறணும், அது வரைக்கும் இவங்க தூக்கணும். இப்ப இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது, ஆனா அந்த அம்மாவுடைய மனசு எப்படி இருக்கும்? செத்து போன அந்த பையனுடைய அம்மாவுடைய மனசு, கல்லறை சீக்கிரம் வந்துடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்தா. ஏன்னா அந்த அம்மாக்கு எழுந்திருக்கணும், உள்ள இருந்தாலும் மனசு ஸ்ட்ராங்கா சொல்லி என் பையன் எழுந்திருக்க போறது இல்ல, என் பையனை கொஞ்சம் தூரம் ஆச்சு நான் பாத்துக்கிறேன், இந்த மூஞ்ச கொஞ்சம் தூரம் ஆச்சு பாத்துக்கிறேன் அப்படின்னு. இப்ப இந்த 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. இந்த 4 பேர் நம்ம வாழ்க்கையில் அங்கங்க இருப்பாங்க. இந்த 4 பேர் நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். உங்க கடன் பிரச்சனையா இருக்கலாம், உங்க வியாதியா இருக்கலாம், உங்க வீட்டு பிரச்சனையா இருக்கலாம். இந்த பிரச்சனை எல்லாம் வருவதற்கு காரணமே, எப்படி ஆகிலும் என்னை கொண்டு போய் எங்க போடணும்? கல்லறைக்குள்ள போடணும் அப்படின்னு. இப்ப இந்த 4 பேர் தூக்கிட்டு போறாங்க பாருங்க. இயேசு வந்தார், பாடையை தொட்டார். பாடையை தொட்ட உடனே இந்த வாலிபன் எழுந்தான். நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் ஒரு சாவு ஊர்வலம் வருதா? அந்த சாவு ஊர்வலம் வரும்போது பரவாயில்ல, ஸ்வெட் ஆகுது இந்த பரவாயில்ல. சாவு ஊர்வலம் வரும்போது எல்லாரும் நடந்து வராங்களா? இயேசு நடந்து வரார். எல்லாம் நடந்து வராங்களா? எல்லாரும் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது நடக்காத ஒரே ஒரு நபர் யாரு? செத்து போனவன் மட்டும்தான். இப்ப இயேசு பாடையை தொட்ட உடனே நடந்த எல்லாரும் நின்னுட்டாங்க. அசைகிற ஒரே ஒருத்தர் செத்து போனவன் மட்டும்தான். அப்படின்னா உங்களை சுத்தி எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா எல்லாரும் நிக்க வச்சு உங்க தலையை கர்த்தர் உயர்த்த போறாரு. உங்க தலையை கர்த்தர் அலங்காரம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஓகே. அடுத்தது லாசரு. சொல்லி முடிக்க போறேன். லாசரு இவன் செத்து 4 நாள் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு பொண்ணு செத்து போய் எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? 6 மணி நேரம். 2வது பையன் செத்து போய் ஒரு 24 மணி நேரம் வச்சுப்போம். அடுத்தது லாசரு செத்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆன லாசருவை தேடி இப்ப இயேசு வரார். இயேசு ஒரு கதையை சொன்னார். என்ன கதைனா, லாசருன்னு ஒருத்தன் ஏழை இருந்தான், அப்புறம் ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அப்படி இவங்க 2 பேரும் செத்து போனப்போ ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டான், லாசர் எங்க போயிட்டான்? ஆபிரகாமனுடைய மடிக்கு போயிட்டான் அப்படின்னு ஒரு கதையை சொன்னார். அப்போ ஐஸ்வர்யவான் கேட்கிறான், அந்த பணக்காரன் கேட்கிறான், எனக்கு ரொம்ப வேவுது, நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, ஒரு சொட்டு தண்ணிய உங்க மடியில உட்கார்ந்து இருக்கிற அந்த லாசர் அனுப்பி என்ன பண்ணுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்றான், இங்கேயும் அங்கேயும் வர முடியாதபடி நடுவுல
ஒரு பிளவு இருக்கு, நீ இங்க வர முடியாது, நானும் அங்க வர முடியாது. உடனே அந்த பணக்காரன் சொல்றான், சரி என்கிட்ட வர வேணாம், அவனை மறுபடியும் பூமிக்கு அனுப்புங்க. பூமிக்கு அனுப்பிட்டு என்ன மாதிரியே என் தம்பிங்க எல்லாம் இதே மாதிரி வாழ்றான், பாவத்துல வாழ்றான், அவன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னா அவங்க எல்லாம் திருந்திடுவாங்க. சொன்ன உடனே அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஒருவன் இங்க வந்துட்டா மறுபடியும் கீழே போக முடியாது. இது சொன்னது யாரு? இயேசு. சொன்ன இந்த கதையை சொன்னது இயேசு. ஓகே, இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப லாசரு செத்துட்டான். இயேசு சொன்ன கதையின்படி பார்த்தா இந்த லாசரு எங்க போனோம்? ஆபிரகாமுடைய மடிக்கு. இப்ப ஆபிரகாம் மடியின உடனே நீங்க என்ன நினைச்சு கூடாது, ஒரு ஆபிரகாம் மடியில எத்தனை பேர் உட்காருவாங்க, அப்படி கிடையாது. ஆபிரகாம் மடி என்பது ஒரு மண்டலம், இட் இஸ் a realm. இப்ப ஆபிரகாம் மடிக்கு யார் போயிருக்கா? லாசரு போயிட்டான். செத்து 4 நாள் ஆயிடுச்சுல, அந்த லாசரு போயிருக்கான். இப்ப நான் சொல்றது நல்லா கவனிங்க. அப்ப செத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? ஆபிரகாமுடைய மடியில. இப்ப இவன் போய் இவன் போன உடனே திடீர்னு பார்த்தா அங்க இருந்து ஒரு தாவீது வந்திருப்பான், தம்புரு எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். இல்லாட்டா என்ன வச்சுப்போம், சுரமண்டலம் எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கும் போது இவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்க, அது யார் தெரியுமா? தாவீது. உடனே இவனா தாவீதுன்னு அவன் எக்ஸைட் ஆயிருப்பான். இன்னும் கொஞ்சம் இதை பயங்கரமா விலைக்கு பேசுவேன், பட் நமக்கு டைம் இல்லை, அதனால ஷார்ட்டா முடிக்கிறேன். அடுத்தது பார்த்தா யாக்கோபு வரான், இவர் தான் ஜேக்கப், வாவ் அப்படின்னு எக்ஸைட் ஆகுறான். அதுக்கப்புறம் பார்த்தா எசேக்கியல் வரான், எலியா வரான், எலிசா வரான். எல்லாரும் வந்து அவங்க கதையை அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க, நாங்கெல்லாம் இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம்னு. உடனே எல்லாரும் சேர்ந்து கேட்கிறாங்க, ஓகே எங்க கதையெல்லாம் கேட்கிறியப்பா, உன் கதை சொல்லு, உன் கதை என்னன்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், என்னுடைய பெயர் லாசரு, என்னுடைய பெயர் லாசரு. சரி உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா அவன் சொல்றான், எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒன்னு மார்த்தாள் ஒன்னு மரியாள். அதை தவிர எனக்கு பெரிய ஸ்பெஷல்லாம் இல்ல, ஆனா இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. உன் ஃப்ரெண்டு பேர் என்ன? அவர் பேர் இயேசு. சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, இயேசு உனக்கு ஃப்ரெண்டா, அது எப்படிடா நடக்கும் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், இல்ல இல்ல இயேசு என் வீட்டுக்கு அடிக்கடி வருவாரு, எங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா இந்த மரியாள் போய் பாதத்திலேயே உட்கார்ந்துப்பா, மார்த்தாள் எங்க அக்கா இருக்காளே ஓடி ஓடி வேலை செய்வா, இப்படி எல்லாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்புறம் இயேசு என்ன பண்ணுவார்? இயேசு கூடங்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். இயேசு என்ன பண்ணாரு? கேட்காதவங்களை கேட்கும்படி செய்தார். இயேசு என்ன பண்ணார்? நடக்காதவங்களை நடக்கும்படி செய்தார். இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஏன்டா எங்க கதையை கேட்ட, நீ வந்த உடனே உன் கதை சொல்லிருக்கலாம்ல, உன் கதை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு எல்லாம் எக்ஸைட் ஆகி கேட்டுட்டே இருக்கும் போது திடீர்னு லாசருவே வெளியே வா அப்படின்னு ஒரு சத்தம். அதை கேட்ட உடனே லாசரு டக்குனு எழுந்து சொல்றான், நான் போறேன். இவங்க எல்லாம் சொல்றாங்க, போறியா? இங்க ஒருத்தன் வந்துட்டா போவே முடியாது. எலியா பாரு, எலிசா பாரு, எசேக்கியல் பாரு, எவ்வளவு பெரிய மோசைய பாரு, எல்லா ஜாம்பவான்களை யாரும் இங்க இருந்து போக முடியாது. ஆனா அவன் சொல்றான், இல்ல இல்ல என் காதுல ஒரு சத்தம் கேக்குது. உடனே அவங்க சொல்றான், எங்களுக்கு கேட்கலையே. அவன் சொல்றான், நான் தான் சொன்னேன்ல அவர் என் ஃப்ரெண்டுன்னு, அவர் என்னுடைய சிநேகிதனாச்சு, அதனால அவருடைய சத்தம் எனக்கு மட்டும் கேட்குது. இப்ப அவன் சொல்றான், நான் போறேன் போறேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் தான் இப்போ திறக்கப்பட்ட கல்லறையிலிருந்து லாசரு 4 நாளைக்கு அப்புறம் பூமியில வெளியே வருகிறான். இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா? லாசரு அதுக்கப்புறம் ரத்த சாட்சியா மாறினானா? வாஸ் ஹி அபாஸ்டல், மாற்றையரா, இல்லட்டா ப்ராஃபட்டா? ஒண்ணுமே ஆகலங்க. அவனை பத்தி 12வது அதிகாரத்தோட ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் அவனை பத்தி கதையே இல்லை. அப்ப என் கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே எதற்காக இப்ப இவனை ஒரு ரூலை பிரேக் பண்ணி வெளியில கொண்டு வந்தீங்க கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, மரியாள் அழுதுட்டாடா, மரியாள் அழுதுட்டா. உங்க கண்ணீருக்கு வேல்யூ இருக்கு. நிறைய பேர் இந்த உலகத்துல மதிக்காத ஒண்ணு உங்க கண்ணீர் தானே. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்ப, உனக்கு வேற வேலையே இல்லை, ஆல்வேஸ் யூ ஆர் கிரையிங். நீ இப்படி இருக்க அழுமூஞ்சு. ஆனா இந்த அழுமூஞ்சு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க கண்ணீர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 11 வருஷம் எங்க அம்மா வடித்த கண்ணீர் தான் இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க 5 பிள்ளைங்களை பெத்தோம், 1 இப்படி போச்சு 1 அப்படி போய். நாங்க யாருமே அப்படி போல. 5 பேரும் நாங்க ஊழியம் செய்யறோம். காரணம் என்னன்னா, கண்ணீரோடு விதைத்தார்கள், கம்பீரத்தோடு கூட அறுத்தார்கள். ஆமென். அதே ஆண்டவர் தான் இப்ப இங்க இருக்கிறார். உங்க கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்க கண்ணீருக்கு பின்னாடி இருக்கிற வேதனை அவருக்கு தெரியும். ஆண்டவரே இந்த 3 வீட்டுக்குள்ளேயும் போய் கதையை மாத்திட்டீங்களே ஆண்டவரே அப்படின்னு கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த 3 வீட்டுக்குள்ளேயும் நான் போய் செஞ்ச காரியம் அவங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சேன். நல்லதை செஞ்சதுனால உங்களுக்கு என்ன ஆண்டவரே? எனக்கு சந்தோஷமா இருக்கு. 12 வயசு பொண்ணை எழுப்பிட்டாரு, அது அவர்களுக்கு நன்மை, கர்த்தருக்கு சந்தோஷம்.
வாலிபனை எழுப்பினார், அது அவர்களுக்கு நன்மை, அது ஆண்டவருக்கு சந்தோஷம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது லாசருவை எழுப்பினார், அது அவர்களுக்கு நன்மை, அவர்களுக்கு சந்தோஷம். அலெக்ஸ் பிரதருக்கும் ஜூலி சிஸ்டருக்கும் ஆண்டவர் நன்மையை செய்திருக்கிறார், நன்மையை செய்ய போகிறார், இதனால அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அதெல்லாம் எழுந்து நிக்கலாமா? praise the Lord. Thank you Jesus. Amen. Come on, every eyes closed, ella kanna moodi. Hallelujah. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கப்படுகிற சுதந்திரம். Hallelujah. நம்ம இப்போ இந்த பொருட்களுக்காக ஜெபிச்சு சிஸ்டருக்காகவும் நம்ம எல்லாரும் அவங்கள வாழ்த்தி ஜெபிக்க போறோம். ஆமென். மரியாளை தேவதூதன் வாழ்த்தினான். எப்படி வாழ்த்தினான்? கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த வாழ்கன்னு சொன்ன அந்த வாழ்த்து இந்த அம்மாக்குள்ள குழந்தைய கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அந்த குழந்தைய சுமந்து போன கிருபை பெற்றவள் எலிசபெத்தை கட்டி பிடிச்ச உடனே சரித்திரம் சொல்லுது, அந்த குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் அசைவே இல்லையா. அசைவே இல்லாத போது சுற்று வட்டாரம் சொல்லிட்டாங்களாம், ரொம்ப லேட்டு குழந்தை, அசைவே இல்ல, அதனால செத்து போன குழந்தைய சுமந்துன்னு இருக்கேன்னு. உலகமே செத்து போன குழந்தை என்று எலிசபெத்தை பார்த்து சொன்ன போது வயிற்றுக்குள் இருக்கிற இயேசுவும் வயிறும் முட்டிச்சு செத்து போனது துள்ளிச்சு. அப்படின்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் துள்ளி வரும். ஆமென். அந்த பண கஷ்டம் மாறிடும். ஆமென். அந்த கடன் மாறிடும். எந்த இடத்துல பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகாது நீங்க நினைக்கிறீங்க, அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகும். எந்த இடத்துல சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறீங்க, யார் சொன்னது? உங்க லைஃப்ல சான்ஸ் இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறார். உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறார். அதற்காக தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பொருட்களுக்காக ஜெபிக்கிறோம். இதுல பழங்கள் இருக்கிறது, இனிப்பு வகைகள் இருக்கிறது, கலந்து எல்லாம் இருக்கிறது. இதை பார்க்கும் போதே ஆண்டவர் இதுல ஒரு ருசி இருக்கிறது, இதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அது போல இவர்களும் ஆண்டவரே கனி உள்ளவர்களாய் மாறுவார்களாக. இந்த பொருட்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இருப்பதாக. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்க வந்துறீங்களா? எல்லாம் நீங்க உங்க கை நீட்டுங்க பாப்போம். அதுக்கப்புறம் நீங்க வாழ்த்துவீங்க, தனியா போடுங்க. இப்போ உங்க கையை அவங்களுக்கு நேரா நீட்டி சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சில பேர்லாம் இங்க இருந்து தான் சொல்றீங்க, அடி வயிற்றுல இருந்து வரல. யாருமே பிரியாணி சாப்பிட வரலையே, வாழ்த்த வந்திருக்கோம்ல. பின்னாடி எல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. ஆமென். எல்லாம் கையை நீட்டி கண்ண மூட நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ரமஹல் பிரபாதன ஹல்பனா ரெஹல் பிரபதனே ஹல்பனா சாந்தனயா ரேவனா சப்ரபதனே ஹர்த்தனா. சவுல் சாமுவேலை தேடி வந்தார். சாமுவேல் இப்படி சொன்னார், இந்த சவுலுக்காக நான் ஏற்கனவே எடுத்து வைக்க சொன்ன அந்த ஆட்டு தொடையை இங்கே கொண்டு வா என்றார். அப்படின்னா அர்த்தம், even before Saul arrived, his food was prepared for him. அவன் வருவதற்கு முன்பதாகவே அவனுடைய ஆகாரம் ஆயத்தமாக இருந்தது. அப்படின்னா ஆண்டவரே, இவர்களுக்கு என்று பரலோகம் ஆயத்தமாக்கப்பட்ட குழந்தையை இவர்கள் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறபடியினால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மகளை நாங்கள் எல்லாரும் ஒருமனமாக மனதார ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பயங்களும் விலகட்டும், எல்லா பயத்தின் ஆவிகள் விலகட்டும், அசாதாரண நன்மைகள் நடக்கும். நான் உங்களுக்கு ஜெபிக்க போறது 21 ஒரு நம்பர் எனக்கு காண்பிக்கிறார். 21 நீங்கள் இணைக்கப்பட்ட நாள். ரகதம் பிரகடனா ரேஹாந்திரா சம்பலவ ஹந்தனா ரிகமன ஹந்தனா ரத்தம் பிரபதனையா 21 கூடவே இன்னொரு 2 உத்தமனா ரகதா ரிகல் பிரகடவதனையா ரிகமன ஹந்தனா. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே, இத்தனை முறை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் புலம்பி நீ அழுதாய். இன்றைக்கு எல்லாம் தீரவன
உனக்கு அது புலம்பலா இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னுடைய கரம் உனக்கு குறுக்கிட்டபடியினால் உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் நான் மாற்றுவேன். நீங்கள் கட்டப்படுவீர்கள். You will be constructed. No one can destruct you. உங்களை ஒருவரும் அழிக்க முடியாது. நீங்கள் கட்டப்படுவீர்கள். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிரசவம் வரைக்கும் எந்த தீங்கு மகளை அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஹalleluya. மகளை சுற்றிலும் எப்பொழுதும் பாதுகாப்பு இருக்கட்டும். அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Everyone be blessed, Lord. இந்த வார்த்தையை சொல்லும்போது அவர் சொல்றது எனக்கு தான் சொல்றாரு, எனக்கு தான் பேசுற மாதிரி இருக்கணும். எத்தனை பேர் இந்த மனசுல நினைச்சாங்களோ அத்தனை பேருக்காக இப்ப நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஓ ராபாலா கதாலா வசியாண்டா நீவரா சந்தவ ரவதவலி அர்த்தனியா நீவதனவி அர்த்தனவதனியா வின்சென்ட் என்கிற பேரை கட்டளைக்கு காண்பிக்கிறார். அடுத்த 3 மாசம் முடிகிறதுக்குள் அடுத்த ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள பிரதர் கட்டளை கொண்டு போவார். நீவரா சந்தவ அர்த்தனியா you are going to see different dimensions of God. கர்த்தருடைய பல பரிமாணங்களை உங்கள் கண்கள் காணும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அற்புதங்கள் நடக்கும். Thank you Lord. சிறு கூடுதலியா நாங்கள் கூடியிருந்தாலும் பெரிய தேவன் இங்கே வந்திருக்கிறீர்கள். Thank you for your manifestations. Thank you for your wonderful presence. Thank you. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. அவ்வளவுதான் சத்தமா? Hallelujah. Wonderful worship session. Thank you all for coming. Thanks Sister Miracle for a wonderful lead in worship. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அலெக்ஸா யாவுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்சம் தாமதமாச்சு நீங்கள் எல்லாம் வர்றதுக்கு. நீங்கள் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் காத்திருக்கோம். ஸோ வந்தீங்க, சாப்பிட்டோம். We have a small testimony, very big testimony compiled by Alex. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு முழுக்க ஆண்டவருக்கு அவருடைய நாமம். பிகாஸ் ஆல்வேஸ் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லா விஷயத்திலும் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் வச்சு இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் கடவுள் இருக்கிறாங்க. பேங்க் மேனேஜர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன எல்லாப்பா எப்போ பார்த்தாலும் கடவுள் வந்து பேங்க் ஃபைனாக வந்திருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, அவங்க ஆஃபீஸில் முடிஞ்சு அவங்க ஸ்டாஃப் இருக்காங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அல்லேலூயா அப்படின்னு அவங்க பார்த்தா ஐ நோ பட் ஐ நெவர் நோன் ஐ எம் கிறிஸ்டியன். பட் ஸ்டில் ஆல் த பேங்க் மேனேஜர்ஸ் யூஸ் டு சே ப்ரே பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ okay, so I want to glorify God. Last 5 years, okay, 4 years before, my wife got தமிழில் பேசுகிறேன். என் மனைவி வந்து second month of hospital and she literally was crying. I know the pain she was last 4 hours கடைசி வாரம் 1 மாசத்துல
முடியாமல் திடீர்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். ஸோ வாட் ஆகும் 2 o'clock காரை வெளியில் எடுத்துகிட்டு அவர் முடியல, அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு, வெயிலெல்லாம் வந்துடுச்சு. நைட்டு வந்து ஆயில் போட்டு ப்ரே பண்ணேன் ஆண்டவர். ஆனால் இண்டிகேஷன் நான் எதுவும் சொல்லணும், கடவுள் உணர்த்துறாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ட்டு. ஆனால் டாக்டர் வந்து வேறு நினச்சிட்டு அவங்க இன்ஜெக்ஷன் வேறு எதுக்காக இன்ஜெக்ஷன் கொடுப்போம். குழந்தை டியூப்பில் வந்துச்சு. கர்ப்பப்பைக்கு முன்னாடி the baby was found in the tube. Unfortunately, we don't know. The doctor whom we saw, she doesn't know. தெரியாதால ரெயின்போ ஹாஸ்பிட்டலுக்கு 2 மணிக்கு 2:30 போய் அட்மிட் பண்ணோம். டாக்டர் பண்ணால் டாக்டர் யாருமே இல்லை. நைட் 2:30 மணிக்கு எந்த டாக்டர் இருப்பாங்க? டாக்டர் என்ன பண்ணாங்க, பெயின் கில்லர் மட்டும் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இவங்க வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மயக்க வர மாதிரி இருந்தது. பெயின் கில்லர் மட்டும் போட்டு இது பண்ணிட்டாங்க. காலையில் எந்த டாக்டர், அப்போலோ டாக்டர் வந்து அவங்க மேடம் இது மாதிரி நைட்டே அடித்தோம், காலையில் நான் வந்துடுறேன் காலையில் ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்தாங்க டாக்டர். டாக்டர் வந்து உடனே இன்னொரு டாக்டர் பார்த்தோம்னு சொன்னாங்க, ஒருவேளை இது டியூப் ப்ரெக்னன்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பேபி டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு, வேறு வழியில் டியூப்பை கட் பண்ணியிருக்கணும்னு. சரி, ஒய்ஃப் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி 2 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. 3ஆவது வருஷம் எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. ஆனால் உடனே ஒன்று சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். சரியா, எது இருந்தாலும் ஆண்டவரை நம்ம துதிக்கணும். சரியா, நம்ம வாழ்க்கையில் கடவுள் எல்லா விஷயத்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டா. ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் 8 மணிக்கு தொப்பு மயக்காட்சி விட்டான். டாக்டர்லாம் வந்துட்டு ஒரு டியூட்டி டாக்டர் கரெக்டாக சொன்னாங்க, இட் மைட் பி a டியூப் ப்ரெக்னன்சி. ஆமாம், டியூப்பில் இருந்தாங்க. ஒரு டியூபை கட் பண்ணி சர்ஜரி பண்ணி டியூப். அப்புறம் டாக்டர் வெளியே வரும்போது ஆப்ரேஷன் பண்ணி சொன்னாங்க, அலெக்ஸ் கொஞ்சம் பேபிலாம் ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், டியூப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருடம் ஜனவரி மாதம். பட் we are praying still. ஆண்டவர் கட்டாயமாக அற்புதம் செய்வார்ன்றதை நாங்கள் இது பண்ணோம், ஜெபிச்சுட்டே இருந்துட்டு ஜனவரி மாதம் மிராக்கிளோட அப்பா அம்மா ராஜா பிரதர் இப்போ வந்துட்டு இருக்காரு. அவர் சொன்னார், அவங்களுடைய அம்மா வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. ஓகே, மிராக்கிள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஷீ இஸ் ஆல்சோ வெரி மிராக்கிள் பேபி. அவங்க அம்மாவுக்கு ஒரு இதே தான் டியூப் ஒன்று எடுத்துட்டு ரொம்ப டாக்டர் அவங்க அம்மாவுக்கு பேபியே ஃபார்ம் ஆகுதுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களாலே நம்ப முடியாமல் இந்த பாப்பா நேம் இஸ் மிராக்கிள்னு, ஷீ இஸ் ஆல்சோ லைக் தட் ஒன். ஷீ இஸ் அ மிராக்கிள் பேபி ஆக்சுவலாக. அவங்க அம்மா சாட்சி சொன்னதுன்றது. அப்புறம் ஜூனியை வந்து சர்ச்சில் கூப்பிட்டு, சிஸ்டர் நீங்கள் பேசுங்க, உட்காந்துக்கோங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொன்னோன்னா அவங்க சொன்ன சாட்சி என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க ஒரு பாஸ்டர் வராது, ப்ரே பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னாங்க. அந்த பாஸ்டர் யாரும் இல்லை, உட்காந்துருக்காங்க, டெரிஷியஸ் பாஸ்டர். பாஸ்டர் டெரிஷியஸ் இவர் எனக்கு யாருன்னு தெரியாது அப்போ, ஆக்சுவலாக 1 இயர் முன்னாடி. அப்போது அவங்க வீட்டில் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுக்குறாரு அவங்க வீட்டில். இதே மாதிரி நடக்குது வீட்டில் ப்ரேயர் மீட்டிங்கில். பாஸ்டர் மெசேஜ் கொடுத்து கடைசியாக எங்களுக்கு ப்ரே பண்ணார். அப்போ ப்ரே பண்ணும்போது கை வச்சு ப்ரே பண்ணும்போது பாஸ்டர் சொன்னது, போன வருஷத்தில் என்னென்னலாம் இறந்தீங்களோ இந்த வருஷம் கடவுள் வந்து குளிர் பேசுங்க, உடம்பு அப்படியே பாஸ்டர் சொன்னாங்க.
நான் துதித்தாடு நம் இயேசுவை.